ஸ்ரீ குருவே நம்ம அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மனித உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போகுதுன்னா அதுக்கு பல வகையான காரணங்கள் உண்டு. அதில் முக்கியமான அடிப்படையான ஒரு காரணம் ஒன்று உண்டுன்னா, இந்த மனித உடம்பில் இருக்கிற கழிவுகள் உடம்பை விட்டு வெளியேறாமல் இருக்கிறது தான். நாம் என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்லாம், எந்த உணவில் என்ன சத்து இருக்குது, எந்த அளவுக்கு அந்த உணவை எடுத்துக்கலாம், என்ன வேலையில் எடுத்துக்கலாம், எப்போ எடுத்துக்கலாம், இதை பற்றி தான் நம்ம அதிகமாக சிந்திக்கிறோமே தவிர, நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் உடம்பை விட்டு அன்றாடம் வெளியேறிடுச்சுன்னா எளிமையான உணவு சாப்பிட்டாலே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்ற உண்மையை நம்ம மறந்துட்டோம். ஏன்னா மனித உடம்புல 3 வகையான கழிவுகள் இருக்குது. ஒன்று திடநிலை கழிவுகள், 2வது திரவு நிலை, 3வது வாயு நிலை. இந்த திடநிலை கழிவுகள் நமக்கு தெரியும், மலம் தினந்தோறும் அதை அன்றாடம் வெளியேற்றலைன்னா உடம்புல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் நமக்கு தெரியும். அதேமாரி திரவு நிலை கழிவுகள், சிறுநீர், வியர்வை, இதுவும் உடம்பை விட்டு வெளியேறிடணும். 3வதாக ஒன்று இருக்குது வாயு நிலை. இந்த திடநிலை திரவு நிலைகள் எவ்வளோ ஒரு நச்சு கழிவோ, இந்த வாயு நிலை கழிவுகளும் அந்த மாதிரி ஒரு மோசமான நச்சு கழிவு தான். ஆனால் இந்த வாயு நிலை கழிவுகளை பற்றி நம்ம சிந்திக்கிறதே இல்லை. இந்த வாயு நிலை கழிவுகள் உடம்புல நம்ம ரத்தத்தில் தேங்கி இருந்ததுன்னா உடம்புல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, இந்த வாயு நிலை கழிவுகளை நாம் எப்படி அன்றாடம் வெளியேற்றி நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுசாக பாருங்கள். மனித உடம்பை எடுத்துக்கணும் அப்படின்னா 2 வகையான இயக்கம் இருக்குது. ஒன்று உள்ளிழுக்கும் இயக்கம், இன்னொன்று வெளித்தள்ளு இயக்கம். உள்ளிழுக்கும் இயக்கம் சாப்பாடை சாப்பிட்றோம், உணவு உள்ளே போது செரிமானமாகி அது மலமாக வெளியே வருது, திடநிலை கழிவுகள். இன்னொன்று தண்ணி குடிக்கிறோம், அது வியர்வையாகவோ அது சிறுநீராகவோ வெளியேறுது, இது திரவு நிலை. 3வது வாயு நிலை கழிவுகள். என்னது, நம்ம உள்ளே எடுத்துக்கிறோம் ஆக்சிஜன். இதை சயின்ஸ் ஆக்சிஜன்னு சொல்லுது. யோகா சாஸ்திரத்தில் இதை பிராணசக்தி, லைஃப் ஃபோர்ஸ், லைஃப் எனர்ஜின்றாங்க. இந்த ஆக்சிஜனை நம்ம மூக்கின் வழியாக, நம்ம சுவாசத்தின் வழியாக எடுத்துக்கும் போது அது என்ன ஆகுது, நம்ம நுரையீரலுக்கு போய், நுரையீரலேருந்து ரத்தத்தில் கலந்து, ரத்தத்துக்கு போய் இதயத்துக்கு போய், இதயத்தில் உடல் முழுவதும் போய் நம்ம செல்கள் இந்த ஆக்சிஜன் என்ற அந்த பிராணசக்தி எடுத்துக்கின்னு அங்கே ஆற்றலாக, அங்கே இருக்கிற குளுக்கோஸை ஆற்றலாக மாற்றி, அந்த ஆற்றலாக மாற்றுறதுலேருந்து இது வெளியேற கழிவு கரியமில வாயு. அது மீண்டும் ரத்தத்தில் கலந்து நம்ம இதயத்துக்கு நுரையீரலேருந்து நம்ம சுவாசத்தில் வெளியேறணும். இந்த சைக்கிள் ஒழுங்காக நடக்கணும். உள்ளே என்ன இழுக்கிறோம் ஆக்சிஜன், வெளியேற்றுறது கார்பன் டை ஆக்சைடு. உடம்புல இருக்கிற கோடான கோடி செல்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் இந்த மெக்கானிசம் நடந்துன்னே இருக்குது. அப்போது இந்த கழிவுகள் எல்லாம் நம்ம ரத்தத்தில் வெளியேறும் பொழுது என்னென்னா, டுவர்ட்ஸ் கிராவிட்டி, நம்ம இதயத்துலேருந்து புறப்படுற ரத்தம் நம்ம தலைக்கு போகுது, உடம்புக்கு இதயத்துக்கு கீழே உடம்புக்கு எல்லாத்துக்கும் போகுது. இப்போ ரத்தம் டுவர்ட்ஸ் கிராவிட்டி போகும்போது அற்புதமாக போகும். ஆனால் இந்த உடம்புல இருக்கிற உறுப்புகள் எல்லாம் அந்த ஆற்றலாக மாற்றப்பட்டு அங்கே கரியமில வாயு மீண்டும் இதயத்துக்கு வர்றது அகேன்ஸ்ட் கிராவிட்டி, புவி ஈர்ப்பு விசைக்கு எதிராக அது ட்ராவல் பண்ணணும் போது சில நேரங்கள் அது மந்தமாகி போய் என்ன ஆகுதுன்னா, இந்த கரியமில வாயு நம்ம ரத்தத்திலே தேங்கிடுது. இது ரத்தத்திலே இந்த கரியமில வாயு என்ற அந்த கார்பன் டை ஆக்சைடு என்ற அந்த நச்சு கழிவு ரத்தத்திலே தேங்கிடுச்சுன்னா என்ன ஆகும், தலைவலி வரும், உடல் சோர்வாக இருக்கும், எதிர்வினை எண்ணங்கள் வரும், நெகட்டிவிட்டி தாட்ஸு, பதட்டம். நாளடைவில் அது அதிகமாக தேங்கி இருந்ததுன்னா நம்ம இதயம் பலவீனமாகும். ஏன்னா உடம்புல கழிவுகள் அதிகமாகிடுச்சு, உடம்புக்கு போதுமான ஆக்சிஜன் தேவைப்படும் போது என்ன ஆகும், இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும், நுரையீரலில் பல பிரச்சனைகள் வரும். அப்போ பாருங்கள், இந்த திடநிலை கழிவுகளும் திரவு நிலை கழிவுகளும் எவ்வளோ ஒரு மோசமான நச்சுக்கழிவோ, நம்ம ரத்தத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப மோசமான ஒரு நச்சுக்கழிவு. இதை பற்றி நாம் சிந்திக்கிறதே இல்லை. அப்போது இதை நாம் வெளியேற்றோன்னா அதுக்கு என்ன வழி? அதுதான் இயற்கையாக நடந்து நிலையப்பா, நம்ம சுவாசிக்கிறோமே, காற்று உள்ளே போது வெளியேறுது. ஆனால் இல்லை, நம்ம ஆழமாக சுவாசிக்கிறதே இல்லை. அதுதான் இங்கே முக்கியம். ஏதோ நம்ம சுவாசம் அது இஷ்டத்துக்கு ஓடின்னு இருக்குது. கொஞ்சம் நேரம் கூட நம்ம ஆழமாக நம்ம சுவாசிக்கிறதில்ல. ஒன்றும் இல்லை, இப்போ உட்காந்து இதை பேசினே இருக்கிற இந்த நேரத்தில் நல்லா மூச்சை 2 நாசியாலையும் நல்லா மூச்சை ஆழ்ந்து இது பாருங்கள், நல்லா இழுத்து 2 நாசியாலையும் மூச்சு நல்லா வெளியிடுங்க. ஒரு 10 தடவை அதை பண்ணி பாருங்கள். 10 தடவை பண்ணிவிட்டு கண்ணை மூடினே பண்ணிட்டு கண்ணை திறந்து பாருங்கள், மனசு எவ்வளோ அமைதியாக இருக்குதுன்னு. காரணம், இந்த ஆழ்ந்த சுவாசத்தை நம்ம பண்ணுறதே இல்லை. இந்த ஆழ்ந்த சுவாசத்தை பண்ணும்போது என்ன ஆகும், போதுமான ஆக்சிஜன் நம்ம நுரையீரலுக்கு போகும், நுரையீரலேருந்து இதயத்துக்கு போய், இதயத்துலேருந்து உடல் முழுவதும் போதுமான ஆக்சிஜன் கிடைச்சிதுன்னா உடம்பில் இருக்கிற செல்களுக்கு அந்த குளுக்கோஸ் தேவை. அந்த குளுக்கோஸை ஆற்றலாக மாற்றணும்னா ஆக்சிஜன் தேவை. நீங்கள் எடுத்துக்கிற அந்த ஆக்சிஜனை அதை ஆற்றலாக மாற்றி அந்த கழிவு வரும் கார்பன் டை ஆக்சைடு, அது மீண்டும் இதயத்துக்கு மீண்டும் நுரையீரலுக்கு நம்ம சுவாசத்தின் வழியாக வெளியேறணும். இந்த சைக்கிள் கரெக்டாக நடக்கணும். அப்போ கொஞ்ச நேரம் ஒரு 10 தடவை நீங்கள் ஆழ்ந்து இழுக்கும்போதே உடம்பு ரிலாக்ஸ்ட் ஆகிடுது. காரணம் என்ன, போதுமான ஆக்சிஜன் எடுத்துக்கிறீங்க, நீங்கள் வெளியேற்றும் போது உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறீங்க.
சும்மா ஒரு 10 செகண்ட் பண்ணதுக்கே இவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னா, இந்திய யோக சாஸ்திரத்தை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம ஞானிகளால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். இது உடம்பில் இருக்கிற ஒரு முக்கியமான கழிவை வந்து ஒரு அடிப்படையாக வச்சு நாம் செய்யக்கூடிய ஒரு ஆசனமும், ஸ்ரீகுரு ஞானதீபம்ன்ற அந்த சேனலில் ஒரு பதிவிலும் நான் சொல்கிறது இதுதான். நம்ம செய்யக்கூடிய ஆசனங்கள், பொதுவாக யோகாசனங்கள் என்பது யோகாசனம், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், தியானம். ஆசனம் கற்ற பின் மூச்சடக்கம், அது கைவசமானதும் மன ஒடுக்கம், பேச நெறி இதில் ஏதுமில்லை பிள்ளை, வயதிலும் கற்கலாம் ஜாலமில்லை. அடிப்படை இதுதான். யோகாசனங்கள் வடிவாக்கம் பண்ணியிருக்கிற அந்த டிசைனை பாருங்கள். ஒரு ஆசனங்களும் மூச்சு இயக்கத்தோடு தான் பண்ணுறோம். சும்மா ஒரு அடிப்படையாக ஒரு 5 ஆசனம் உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கினேன்னா கூட, ஒரு பத்மாசனம், ஒரு வஜ்ரமுத்ரா, ஒரு உத்திதபாதாசனம், ஒரு பிருஷ்டாசனம், பிரயாசனம், சூரிய நமஸ்கார், ஓய்வாசனம், நாடி சுத்தி, இதை நான் அடிப்படையாக எடுத்துக்கினேன்னா கூட, ஒரு பத்மாசனம் செய்யும்போது இயல்பான சுவாசத்தில் நான் செய்கிறேன். அடுத்தது பண்ணுற யோக முத்ரா மூச்சற்ற நிலையில் பண்ணுறேன். மூச்சை நல்லா ஆழ்ந்து இழுத்து விட்டுட்டு பண்ணுறேன். அடுத்தது உத்திதபாதாசனம் பண்ணுறேன்னா மூச்சை அடக்கிய நிலையில் பண்ணுறேன். மூச்சை இழுத்து ஹோல்டு பண்ணி வச்சு பண்ணுறேன். பிருஷ்டாசனம், பிரயாசனம், சூரிய நமஸ்கார், அதேமாரி விதவிதமான மூச்சு இயக்கங்களை நான் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது, ஒரு ஆசனம் இந்த மூச்சு இயக்கத்தோடு பண்ணும்போது ஆழ்ந்து மூச்சு நுரையீரல் முழுவதும் அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கிறோம். நுரையீரல் முழுவதும் எடுத்துக்கணும் ஆக்சிஜன் நம்ம பிராணசக்தியாக ரத்தத்தில் கலந்து வெளியேற்றும் போது உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியே போகுது. இதை நல்லா சிந்திக்கணும். நம்ம ஆக்சிஜனை மட்டும் எடுத்துக்கல, நம்ம ரத்தத்தில் நம்ம ஆக்சிஜன் போய் அது வந்து ஆற்றலாக மாறி கருமையாக செல்கள்லேருந்து கார்பன் டை ஆக்சைடுன்ற கழிவு வெளியேறி அந்த கழிவுகள் உடம்பை விட்டு வெளியேறணும். இது வெளியேறாமல் தங்கி போச்சுன்னா ரத்தத்தில் இதை விட ஒரு மோசமான ஒரு நச்சு கழிவு வேறு எதுவுமே கிடையாது. உடம்புல நாளடைவில் பல பிரச்சனைகளை கொடுக்கும். காலையில் எழுந்து ஒரு 1/4 மணி நேரம் அந்த யோகாசனங்களை பண்ணும்போது 10 ஆசனங்கள் செஞ்சு முடிச்சுமே உடம்பு ரீசைக்கிள் ஆகி போகுது. உடம்புல போதுமான அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கின்னு ரத்தத்தில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேறிய ஒரு 10-15 நிமிஷத்தில் அவன் என்னமோ புதுசாக ஆகிப்போச்சு. உள்ளே இருக்கிற உறுப்புகள்லாம் அது குதூகலமாகி ஏதோ புதுசாக பிறந்த மாதிரி ஒரு உணர்வு ஒரு யோக சாதகர்களுக்கும் வரும். இது ஒரு அற்புதம். இது ஒரு அற்புதமான விஞ்ஞானம். இதே ஆசனங்களை முடிச்சுட்டு அடுத்து நாடி சுத்தி, ஆசனங்கள் முடிச்சுட்டு மூச்சு இயக்கத்தோடு பண்ணுறோமா, அதுக்கப்புறம் ஆசனம் கற்ற பின் மூச்சடக்கம், நாடி சுற்றி பண்ணுறோம். இந்த நாடி சுற்றி மூச்சு பயிற்சி பண்ணுறது என்ன பண்ணுறோம், மூச்சு பயிற்சியிலே 6 வகையான மூச்சு பயிற்சிக்குது. பிராணாயாமம் 12 வகையான பிராணாயாமம் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த மூச்சு இயக்கமும் மூச்சு இயக்கத்தில் இருக்கிற அந்த கழிவுகள் வெளியேற்றுறது எவ்வளோ முக்கியம் நம்ம ஞானிகள் யோசிச்சதால் 6 வகையான மூச்சு, 12 வகையான பிராணாயாமம், எவ்வளோ பெரிய சிஸ்டம் பாருங்கள். இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது என்ன பண்ணுறோம், போதுமான ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிறோம், வெளியேற்றுறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுறோம், நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுக்கிறோம், ஆழ்ந்து வெளியே விடுறோம். இதையே நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, உடம்புக்கு ஒரு செல்லுக்கும் கபகபான இந்த பிராணசக்தி கிடைக்குது, ஆக்சிஜன் கிடைக்குது. அதே மாதிரி ரத்தத்தில் இருக்கிற கழிவுகள் முழுசாக வெளியேற்றுறோம். இது அடிப்படையான 6 வகையான மூச்சு பயிற்சி முடிச்சுட்டு பிராணாயாமம் பண்ணும்போது சில கதிகளில் பண்ணுறோம், ரேஷியோவில் பண்ணுறோம். இத்தனை சுவாசம் இழு, இத்தனை சுவாசம் அடக்கு, இத்தனை சுவாசம் விடு, இத்தனை சுவாசம் வெளியேற்று. இந்த கதிகளில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நுரையீரல் பலம் பெறுது. நுரையீரல் இருக்கிற ஒட்டுமொத்த அந்த ஸ்பேஸையும் முழுசாக பயன்படுத்திக்கிறோம். உடம்புக்கு போதுமான அந்த பிராண சக்தியை, ஆக்சிஜனை எல்லா செல்லுக்கும் கொடுத்து அங்கே இருக்கிற வர கழிவுகளை மொத்தமாக வெளியேற்றிடும். அப்போ என்ன ஆகுது, ரத்தம் வந்து பியூரிஃபை ஆகுது. கம்ப்ளீட்டாக இந்த யோகாசனங்களும் மூச்சு பயிற்சியோ அதுக்கு மேலே பிராணாயாமம் வளர்ந்து இந்த பிராணாயாமம் வரைக்கும் பண்ணிட்டா நாளுக்கு நாள் ரத்தம் தூய்மையாகும். கம்ப்ளீட்டாக அந்த ரத்தத்தில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே போய் ரத்தம் தூய்மையாயிடுச்சுன்னா என்ன ஆகும், இந்த தூய்மையான ரத்தம் மூளைக்கு போகும்போது எண்ணெய் தெளிவு வரும், நல்ல சிந்தனைகள் வரும், எது வந்தாலும் அதை எதிர்கொள்ளலான்ற மனோபலமும் மனோசக்தியும் வரும். இதுதான் யோகம். இந்த வாயு நிலை கழிவுகள் மற்றும் தினந்தோறும் உடம்பு விட்டு வெளியே போயிடுச்சுன்னா மனிதனுடைய ஆரோக்கியமும் அவன் மனோபலமும் மனோசக்தியும் கண்டு வியப்பீங்க. இதுதான் நம்ம ஞானிகள் மூச்சு பயிற்சிக்கும் பிராணாயாமத்துக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. திருமூலர் சும்மா சொல்லில்ல, ஏற்று இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறையதுமாமே. இந்த சுவாசத்தை நீ நெறி செஞ்சுட்டுன்னா, கூற்றுனா மரணம். இந்த ஏற்றி இறக்கி போகிற இந்த காற்றை வந்து கணக்கு பார்க்குறவங்க யாருமே இல்லை. ஆனால் அதை நீ கணக்கு பார்த்து வசம் பிடிச்சிட்ட, வசம் ஆயிடுச்சுன்னா மரணத்தையே வென்றுடலான்றார். நம்ம மரணத்தெல்லாம் ஒன்றும் ஜெயிக்க தேவையில்ல, விதிப்படி என்ன நடக்குதோ நடக்கட்டும். ஆனால் வாழ்கின்ற காலத்தில் ஆரோக்கியத்தோட உடம்பில் இருக்கிற அந்த திடநிலை கழிவு, திறநிலை கழிவு மாதிரி இந்த வாயு நிலை கழிவுகளும் நம்ம உடம்பை விட்டு வெளியேறிடுச்சுன்னா ரத்தம் தூய்மை பெறும். தூய்மையான ரத்தம் நம் உடம்பில் இருக்கும்போது ஒரு இயக்கமும் அற்புதமாக இருக்கும். அதுதான் யோக நெறிகள்.
அதனால் இந்த வாயு நிலை கழிவுன்றது எவ்வளோ முக்கியம், அது உடம்பை விட்டு வெளியேறிடுச்சுன்னா உடம்பு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். அது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த யோக நெறிகள் எப்படி உதவுது, நாம் செய்யக்கூடிய ஆசனங்கள் எப்படி உதவுதுன்றதை நம்ம பார்த்தோம். அதேமாரி ஆசனங்கள் எளிமையான ஆசனங்கள் பழகினாலே போதும். இந்த எளிமையான ஆசனங்களை தான் நம்ம ஸ்ரீ குரு ஞான தீபம் சேனலில் வாரம் சனிக்கிழமை இலவசமாக இப்போ சர்க்கரை நோய்க்கான ஆசனங்கள் போயிட்டுருக்கு. அதேமாரி ஜென்ரல் ஹெல்த் ஃபார் ஆசனாஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் அது நவம்பர் 8 வரைக்கும் அது நடக்க இருக்குது. நவம்பர் 8க்கு மேலே மீண்டும் ஆசனங்களுடைய தொகுப்பு என்னன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மும் நான் கொடுக்குறேன். ஃபில் பண்ணிக்கின்னு இதை பயன்படுத்திக்கிங்க. வாரம் சனிக்கிழமை காலையில் 6லேருந்து 8 மணி வரைக்கும் இலவச யோகா வகுப்பு, ஆன்லைன் வகுப்பு நடக்குது. கரெக்டாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த நவம்பர் 8 வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சு அந்த வகுப்புகள் போயிட்டுருக்கு. நவம்பர் 8க்கு மேலே என்னன்றதை அடுத்து நான் பதிவில் சொல்கிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க. யோகா சாஸ்திரம் என்பது ஒரு அற்புதமான ஒரு விஞ்ஞானம், நம்ம நாட்டினோட பொக்கிஷம். அது ஸ்ரீ குரு ஞான தீபம் சேனல் மூலயமா இது எல்லாருக்கும் போய் சேரணுன்றது என்னுடைய குருதேவரோட எண்ணம். இதை நீங்கள் பயன்படுத்திக்கின்னு முழுசாக இதனுடைய அற்புதத்தை நீங்கள் உணரணும். வாழ்த்துக்கள். ஸ்ரீ குரு ஞான தீபம் இந்த சேனலோட இணைந்தே இருங்க. பிரம்ம வித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடமிருந்து அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு திளைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம.